close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. Hi friends, welcome back to my channel Abactive. This is Abisha. இன்னைக்கு வந்து ஒரு ரோல் தான் பண்றேன். ரோல்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதல்ல வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்றவங்க ஒரு மினிமம் 3 minutes ஆவது வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து அது யூஸ் கிடையாது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் வேஸ்ட் தான். அது வந்து delete ஆகும். சோ அதனால வந்து மினிமம் 3 minutes வந்து வாட்ச் பண்ணிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ கொரோனா பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகவே போயிட்டு இருக்கு. எல்லாருமே சேஃபாக இருங்க, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியான பானங்களாக சாப்பிடுங்க. மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து ஃபுட்டு வந்து பண்ணி சாப்பிட பாருங்க. வெளியேருந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்றத மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வெளியேருந்து சாப்பிட்றது ஹெல்த்தியே கிடையாது. கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வெளியே தான் சாப்பிடணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் வந்து வெளியேருந்து வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் சாஸ் சிக்கன் பிரெட் ரோல் பண்ணுறேன். பிரெட் ரோல்னாலே நார்மலி ரோல்னால எல்லாருக்குமே பிடிக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இதை விட்டு வைக்க மாட்டாங்க. அவ்வளோ பசங்களுக்கு பிடிக்கும். அதுலேயும் பிரெட் ரோல்னா இன்னும் வந்து பிடிக்கும். அதில் என்ன ஸ்டஃப் வச்சு கொடுத்தாலுமே பிடிக்கும். அதுலேயும் வந்து ஒயிட் சாஸ் சிக்கன் விட்டா வைப்பாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சாஸ் சிக்கன் பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்து இவ்வளோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலே வேணும்னா சிக்கன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வேக வச்சுட்டு நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வேக வச்சு குட்டி குட்டியாக எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான். ஸோ இதை வந்து இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு உப்பையும் போட்டு குக்கரில் நான் வேக வைக்கிறேன். தண்ணி வந்து வற்ற வச்சு எடுத்துருங்க. இல்லை வந்து நீங்கள் பேனில் கூட வச்சு எடுத்துடலாம். சிக்கன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு தேவைக்கு கொஞ்சம் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப எல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊறிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துருங்க. 2 விசில் வச்சுட்டு விட்டுட்டு திரும்ப வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வற்ற வச்சு எடுத்தாலும் போதும். சிக்கன் வந்து ரெடி ஆகுறதுக்குள்ளாடி நம்ம ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். ப்ரெட்டு வந்து இந்த சைடு 4 பக்கம் வந்து கட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் முதல்ல ரெடி பண்ணிடலாம். ஸோ கட்டர் இருந்ததுன்னா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிசர்ஸ் வச்சு தான் கட் பண்ணுறேன். கட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து சிசர்ஸ் வச்சு இந்த மாதிரி அழகாக வந்து சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக வந்து கட்டாகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இது வந்து சைடில் இருந்தது கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இதுதான் ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை. இந்த சைட்லேருந்து கட் பண்ணதை நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சு பொடிச்சு பிரெட் க்ரம்ஸாக மாற்றிடலாம். க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாற்றி வச்சுருக்குறோம்ல ப்ரெட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல. ஸோ அதை வந்து சப்பாத்தி ரோல் வச்சு நல்லா ஸ்மூத்தாக வந்து ரோல் பண்ணி எடுத்துடலாம். ரோல் கிடையாது, சப்பாத்தி ரோல் வச்சு நல்லாவே இந்த மாதிரி அமுக்கி கொஞ்சம் கூட பெருசு பண்ணினா போதும். இந்த மாதிரி நல்லாவே அமுக்கி சிக்கன் பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டுருச்சு. கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓப்பன் பண்ணி வேக வச்சு எடுக்கிறேன். ஓப்பன் பண்ணி தண்ணியை வந்து வற்ற வச்சு எடுத்துருங்க. கொஞ்சோண்டு தண்ணி தான் நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ ஓப்பன் பண்ணுற டைமில் தண்ணி வந்து சீக்கிரமாக வந்து வற்றிடும். அதனால தான் சிக்கன் பார்த்தீங்களா தண்ணி இல்லாமல் வந்து வற்ற வச்சு எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு இந்த சிக்கனை வந்து சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். வேக வச்ச பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருங்க. ஸோ வேக வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வந்து எனக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். ஸோ அதுக்காக முதல்ல வந்து இதை வந்து கொஞ்சம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக மாற்றி வச்சிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல சிக்கன், அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரசாரமாக வேணும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நல்லாவே எல்லா மசாலாவும் சிக்கனில் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது சும்மாவே சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. இதில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இதனால் உப்பு இருக்கும். உப்பு நீங்கள் திருப்பி போட வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இதை மாற்றிடலாம். இப்போ சிக்கனும் வந்து ரெடியாக இருக்குது. அப்புறமா பிரெட் க்ரம்ஸும் ரெடியாக இருக்குது. ப்ரெட்டையும் வந்து அந்த சப்பாத்தி ரோல் வச்சு நல்லாவே தட்டி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ பண்ணினீங்க அப்படின்னா பண்ணுறது வந்து ஈஸியாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் தான் பண்ணுறோம். ஸோ ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா கீ எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட பட்டர் கிடையாது, அதனால் கீ எடுத்திருக்கேன். இது வந்துன்னா சோள மாவு,
இது இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா சோள மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து பால். ஸோ இப்போ வந்து ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். ஸோ ஒயிட் சாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ விடுறேன். நீங்கள் வந்து பட்ரு இருந்தால் நார்மலி வந்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு பட்ரு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கிட்ட இன்றைக்கி வந்து பட்ரு இல்லாதனால நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். கீ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து காஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம சோள மாவை போட்டுடலாம். ஸோ கீ பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு போடுறேன். போட்டு க்ரம்ஸ் இல்லாமல் நல்லாவே கலர் விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லாவே க்ரம்ஸ் இல்லாமல் கலர் விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணி கலர் விட்டுட்டே இருங்க. கட்டை பிடிக்காமல் கலர் விட்டுட்டே இருங்க. ஸோ ஒயிட் சாஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சதான், இருந்தாலும் பிக்னர்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பாலை விட்டு விட்டு கட்டை இல்லாமல் கலரிக்கோங்க. ஒயிட் சாஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. திக்காக வந்து ஆகுறது வரைக்கும் நீங்கள் சுற்றி நல்லாவே எடுத்துக்கோங்க. தேவைக்கு வந்து உப்பு போட்டு கலரிக்கோங்க. இப்போ தேவைக்கு உப்பு போட்டுட்டு கலரிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சு பொடியெல்லாம் போட்டு வச்சுருக்கலாம். சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லாவே திக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. லூஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ப்ரெட்டில் வச்சு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ நல்லாவே வந்து கொஞ்சம் திக் ஆகுற வரைக்கும் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து ஆற வைங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பேன்லேருந்து விட்டு வர்றது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சுருங்க. நம்ம பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸ் சிக்கன் வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து ரோல் பண்ணலாம். ஸோ நல்லாவே நம்ம இந்த இதில் சப்பாத்தி ரோலில் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை எடுத்துடுறோம். ஸோ அதுக்குள்ளாடி வந்து நம்ம இந்த ஸ்டஃப்பை வந்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி வந்து இப்படி தொட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒட்டுறதுக்காக, இல்லைன்னா வெளியே வந்துடும். ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரி 4 பக்கம் வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு ஒட்டுனீங்க அப்படின்னா அழகாக வந்துடும். ஸோ கரெக்டாக வந்து இதை வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக வந்து தண்ணி தொட்டு வச்சுருக்கல, அதனால் ஒட்டி வந்துடும். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லாவே வந்து ஒட்டி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து ஒரு 3 முட்டையை வந்து அடித்து வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து முதல்ல நீங்கள் வச்சுட்டு எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி முட்டையில் வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி எக் க்ரம்ஸில் வந்து போட்டு வைங்க. அப்புறமா வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து பொரிச்சு எடுத்துடலாமா? ஸோ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து ரோல் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து போட்டுடலாம் எண்ணெயில். ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். ஸோ 2 சைடு வந்து வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாமா? ரெடியாக இருக்குது. ஒயிட் சாஸ் சிக்கன் பிரெட் ரோல் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உள்ளாடி இருக்கிறது வந்து நமக்கு வந்து பிடிக்குதோ இல்லையா, பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒயிட் சாஸ் இருக்கிறதுனால. இன்னும் வந்து சிக்கன் இன்னும் வந்து காரசாரமாக இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் காரமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து காரம் வேணாம் அப்படின்னா சும்மா வந்து சிக்கனை வேக வச்சு இந்த ஒயிட் சாஸில் வந்து போட்டு எடுத்துடலாம். இல்லை அந்த மசாலா வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா சும்மா வந்து சிக்கனை வேக வச்சு ஒயிட் சாஸில் வந்து போட்டு ரோல் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டு. இது வந்து உள்ளாடி வந்து இதுதான் வைக்கணும்னு கிடையாது. இதே மெத்தடில் வந்து உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும். பசங்க வந்து இப்போ வீட்டில் இருக்கிறது இல்லையா, புதுசாக சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. நார்மலி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வெளியே சாப்பிடணும், பர்கர், பிஸா அந்த மாதிரி கேட்குற டைமில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பசங்க வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
ஸோ அப்படி ஒரு செமையான டேஸ்டான பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கிற உள்ளாடி வந்து அந்த ஸ்டஃப் வந்து சூப்பராக இருக்கும். ஒயிட் சாஸ் சிக்கன் பிரெட் ரோல் வந்து ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒரு அட்டகாசமான ஒரு ரோல் வந்து இது வந்து பசங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பசங்க கேட்டாங்க அப்படின்னு ஈவினிங் ஸ்நாக்ஸுகளை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தி. நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தால் ஒயிட் சாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மைதா மாவுக்கு பதிலாக வந்து நீங்கள் சோள மாவு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லை அதாவது ஸோ இந்த சிக்கன் வச்சு நான் பண்ணின ரோல் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து போட்டுட்ருக்கேன். குக்கிங், கார்டனிங், பெட் அனிமல்ஸ் பற்றி போடுறது, அப்புறமா வந்து டிக்டாக் கலெக்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன். அதை வந்து செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க போய் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒயிட் சாஸ் சிக்கன் பிரெட் ரோல் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Be happy, be healthy, be safe and enjoy life. Bye bye.